ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட நண்பன். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க வந்திருக்கோம்னா, நம்மளோட குவிஸை பற்றி பார்க்க வந்திருக்கோம். அதாவது என்னன்னு பார்த்தா, நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது 2-3 வாரத்துக்கிட்ட போகுது, 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு யாருமே யோசிக்காதீங்க. அதாவது என்னன்னு பார்த்தா, எனக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து 11th தான் படிச்சுட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் சொல்கிறேன், என் பேர் தான் சஹி. நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து மதுரையில் இருக்கேன். ஸோ அதனால் என்னால் வீடியோ அடிக்கடி அப்லோட் பண்ண முடியல. அதனால் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவு ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோவா ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து நான் சேனல்ல அப்பப்போ வீடியோ போட்டுட்டே இருப்பேன். சரி, எப்படி அந்த 15 நாளுக்கு அப்புறம் இப்போ வீடியோ போடுறேன்னு யோசிக்காதீங்க. அதுக்கு ஒரு தனி ரீசன் இருக்கு. நான் வீடியோ போட சொல்றேன். பேர்ட்ஸை பத்தின குவிஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். அதான் நம்மளோட லாஸ்ட் குவிஸ். போட்டு கிட்டத்தட்ட 2 மாசம் கிட்ட ஆச்சு. ஏன்னா அதுக்கடுத்து நம்ம நிறைய வீடியோஸ் ஒரு 3-4 வீடியோஸ் மேலே போட்டோம். எல்லா வீடியோஸோட லிங்கையுமே வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து டைம் இருந்தா நம்மளோட சேனலுக்குள்ள போய் நம்ம வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்க வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே லைக் பண்ணுங்க. லைக் பண்ணி என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எப்பயுமே நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நியூஸ் பத்தியுமே அப்புறம் டெய்லி ஸ்பெஷல் அந்த குறிப்பு பத்தியுமே பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட நியூஸை பத்தி பார்ப்போம். ஒரு கஷ்டமான நியூஸ் வந்திருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தா, நம்மளோட உலகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக வர சான்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தா NOM ஒரு எரிக்கல், அதாவது ஆஸ்ட்ராய்டு இருக்குல்ல, ஆஸ்ட்ராய்டு வந்து நம்மளோட உலகத்தை வந்து 2021 முடியறதுக்குள்ள வந்து தாக்க நிறைய சான்ஸ் இருக்குன்றாங்க. நிறையாலாம் இல்லை. அதாவது என்னன்னு பார்த்தா 100ல, அதாவது 65லேருந்து 70% கண்டிப்பாக வந்து நம்ம உலகத்தில் தாக்காதுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த மீதி 35 to 40% ஒருவேளை நம்மளோட உலகத்து மேல பட்டா அது வந்து ரொம்ப பெரிய இம்பாக்டா இருக்குமா. அதாவது என்னன்னு பார்த்தா, அந்த எரிக்கலோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊரோட 3-4 ஸ்கூல் பஸ் சேர்த்தா அந்த அளவுக்கு இருக்குமா. அவ்வளவு பெரிய எரிக்கல் வந்து ஃபோர்ஸா வந்து நம்மளோட உலகத்து மேல பட்டா நம்மளோட வேர்ல்டு மேப்பே வந்து சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன் நம்மளோட கடல்லே பட்டா கூட கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் தான். அதாவது ஒரு பெரிய டேமேஜ் வந்து இது காஸ் பண்ணும். ஸோ நம்மளோட ஸ்பெஷல் குறிப்பு என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து டேட் 9ஆம் தேதி. ஸோ ஸ்பெஷல் குறிப்பு என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து டேட் என்னன்னு பார்த்தா 10ஆம் தேதி. அதனால என்ன ஸ்பெஷல்னா, நம்ம ஊருக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். இந்தியன்ஸ் யார் இருக்காங்களோ எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். அதாவது நாளைக்கு என்னன்னு, அதாங்க நம்மளோட விநாயகர் சதுர்த்தி இல்லைன்னா பிள்ளையார் சதுர்த்தி எப்படினாலுமே சொல்லுவாங்க. இந்தியன்ஸா இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஃபாரினர்ஸா இருந்தீங்கன்னா கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்க, இல்லைன்னா மற்ற வீடியோஸ்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாகவே கணேஷ் சதுர்த்தி பற்றி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கணேஷ் சதுர்த்தின்றது எதுக்கு கொண்டு வராங்கன்னா, இன்னைக்கு தான் வந்து லார்ட் கணேஷ் வந்து பிறந்த நாளா வந்து குறிச்சிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தா, நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தியோட நிப்பாட்டக்கூடாதுங்க. அதனால என்னன்னா, விநாயகர் சதுர்த்தின்றது நம்ம இந்தியன்ஸ்க்காக மட்டும்தான். ஒருவேளை ஃபாரினர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்போ வெளியூர் நியூஸ், அதாவது என்னன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு தெரிஞ்சுக்கிற நியூஸ் படி என்னன்னு பார்த்தா, நாளைக்கு 10ஆம் தேதி ஏதாவது என்னன்னு பார்த்தா வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே, அதாவது உலக தற்கொலை தடுப்பு தினம். உண்மையா சொல்லலாம், வாழ்க்கைன்றது பிரச்சனை கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஸோ அதனால நீங்க முடிஞ்ச அளவு அதை ஃபேஸ் பண்ண பாருங்க. யாருமே இந்த தற்கொலைன்றத மனசுல கூட ஏத்திக்காதீங்க. மனசுல அப்படி ஏத்திங்கன்னா தயவுசெய்து இறைச்சலை வச்சு அழிச்சிருங்க. ஸோ இதான் நம்மளோட ஸ்பெஷல் நியூஸ். உண்மையா சொல்லலாம், எனக்கு வந்து இப்போ ரொம்ப வேலை ஜாஸ்தி இருக்கு, வீடியோ அடிக்கடி போட முடியல. அதாவது என்னன்னு பார்த்தா, இப்போயே வந்து 9ஆம் தேதி நைட் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த வீடியோ வந்து 10ஆம் தேதிக்குள்ள எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து போடலான் இருக்கேன். ஸோ அதனால என்னோட எஃபர்ட்டை பார்த்து தயவுசெய்து ப்ளீஸ் வந்து வீடியோஸ் கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த தம்ஸ் அப் அடிச்சுட்டு நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு நம்மளை வந்து நல்ல ஒரு நிலைமை கொண்டு வர பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க.